திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் சர்க்கரை நோய்க்கான ஒரு எளிமையான ஆசனத்தை பார்க்கவிருக்கின்றோம். வாய்ப்பு இருக்கையில் தொடர்ந்து இதை செய்து சர்க்கரை நோயை முழுமையாக குணமாக்கிக் கொள்ளலாம். சர்க்கரை நோய் என்பது அது ஒரு நோய் அல்ல. இன்றைய காலகட்டங்களில் நாம் அதை நோயாக எடுத்துக்கொண்டு பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் யோக பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு நோய்களையும் குணமாக்கிக் கொள்ளலாம் என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் நாம் மருத்துவத்தை தேடி தேடி சென்று கொண்டு உடலையும் மேலும் மேலும் கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு இந்த சர்க்கரை நோயை முழுமையாக நீங்கள் நினைத்தால் குணப்படுத்தி கொள்ளலாம். அதற்கான ஒரு எளிமையான பயிற்சி. நம்முடைய கணையம் என்பது, கணையத்தினுடைய பிரச்சனையே சர்க்கரை நோயாக இருக்கின்றது. கணையம் என்பது தொப்புள் பகுதி, மணிப்பூரக சக்கரம் என்று சொல்வோம். மணிப்பூரக சக்கரம் கணையத்தை நாம் இந்த பயிற்சியில் என்ன செய்கின்றோம் என்றால், ஒரு ட்விஸ்டிங் என்று சொல்லக்கூடிய திருகுதல் நடைபெறுகிறது. கால்களை நீங்கள் இது போன்று வைத்து கொள்ளலாம். இடது கால் கீழாக வைத்துக்கொண்டு வலது காலை இது போன்று உங்களுடைய முழங்கால் பக்கத்தில் வைத்து கொள்ளவும். நேராக நிமிர்ந்து அமர்ந்து உங்களுடைய இடது கை இது போன்று, வலது கை கீழே தரையிலே வைத்துக்கொண்டு கழுத்து பகுதியை இது போன்று வைத்துக்கொண்டு 1 நிமிட நேரம் உங்களுடைய வயிற்று பகுதியை முழுமையாக கவனிக்கவும். நாம் எவ்வாறு பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை கொஞ்சுகின்றோமோ அதே போன்று உங்களுடைய கணையத்தை மனதார நினைத்து, என்னுடைய அன்பு கணையமே, என்னுடைய உயிரே, என்னுடைய ஆருயிரே என்றவாறு கணையத்தை கொஞ்சுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்கின்றீர்கள் என்று மனதார நினையுங்கள். யோக பயிற்சி என்பது முழுமையாக உடல் உறுப்புகளோடு இணைந்து விடுவதாகும். நாம் ஏதோ செய்கின்றோம் என்று செய்யாமல் முழுமையாக விழிப்புணர்வோடு அதனோடு இணைந்து கொள்ளுங்கள். 1 நிமிட நேரம் இது போன்று இருந்துவிட்டு பொறுமையாக வந்துவிட்டு மீண்டும் அடுத்த பக்கமும் செய்ய வேண்டும். வலது காலை கீழே வைத்துக்கொண்டு இடது காலை இது போன்று வைத்து வலது கையினால் காலை பிடித்து கொண்டு இடது கையை இது போன்று தரையில் வைத்துக்கொண்டு கழுத்து பகுதியை நன்றாக இடது பக்கமாக வைத்து கொள்ளவும். இதிலும் அதே போன்று கணையத்தை, தொப்புள் பகுதிக்கு கீழாக இருக்கும் கணையத்தை நன்றாக கவனியுங்கள். அதனோடு ஒட்டி உறவாடுங்கள். 2 நிமிடம், 1 நிமிடம் ஒரு பக்கமும் இன்னொரு நிமிடம் ஒரு பக்கமும் செய்துவிட்டு சாதாரண நிலையில் அமர்ந்து சற்று நேரம் நம்மளுடைய கணைய பகுதியை கவனியுங்கள். அதனோடு கொஞ்சி விளையாடுங்கள். உங்கள் வேலையை நீங்கள் சீராக செய்கின்றீர்கள், நன்றாக செய்கின்றீர்கள் என்றவாறு ஒவ்வொரு சனமும் அந்த உடல் உறுப்பு, எந்த உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த உடல் உறுப்பை நாம் கவனிக்கும் பொழுது அது தன்னுடைய வேலையை இயல்பாக செய்யும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.